கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இரண்டாம் சாமுவேல் 2 Samuel 19ஆம் அதிகாரம் 31 32 வசனங்கள் வாசி. chapter 19 verses 31 and 32. இரண்டாம் சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 31 32. கிலியத்தினாகிய பர்சில்லாவும் ரோகியிலுமிருந்து வந்து யோர்தான் மட்டும் ராஜாவை வழிவிட்டனுப்ப அவனோட கூட யோர்தானின் துறை மட்டும் கடந்து வந்தான். பர்சில்லா என்பது வயது சென்ற கிழவனாயிருந்தான். ராஜா மக்னாயிமிலே தங்கி இருக்க மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாயிருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இன்றைக்கு நாம் பர்சில்லா என்கிற ஒரு வயது சென்ற ஒரு மனிதனை குறித்து நாம் படிக்க போகிறோம். Today we are going to learn about an aged man called Barzillai. பழைய ஏற்பாட்டிலே பலதரப்பட்ட தெய்வீகமான மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. About many devout people in the Old Testament it is said. இங்கே பர்சில்லா என்கிற மனிதன் சூழ்நிலைகளின் மத்தியிலே தாவீதோடு கூட நின்ற ஒரு மனிதன். Barzillai was a man of God who lived with David in certain circumstances. சூழ்நிலைகளில் இல்லாவிட்டால் பிரச்சனைகளின் மத்தியிலே ஒருவன் ஒருவருக்கு ஆதரவாய் இருப்பதென்று என்பது ஒரு கூடாத ஒரு காரியம். In the midst of situations or in the midst of problems, if one should favor another person, it is not impossible. சூழ்நிலைகள் அனுகூலமாக இருக்கும் பொழுது எல்லாரும் நமக்கு சாதகமாய் இருப்பார்கள். When situations are favorable, everybody will be in our favor. சூழ்நிலைகள் பாதகமாக இருக்கும் பொழுது நம்மை விட்டு எல்லாருமே விலகி விடுவார்கள். When situations go contrary, everybody will go away from us. இங்கே பர்சில்லா என்கிற ஒரு வயது சென்ற மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய மேன்மையான அனுபவங்கள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. Here about an aged person called Barzillai it is said, and there are many great things which are spoken about him. நாம் இன்றைக்கு பர்சில்லா என்கிற மனிதனை குறித்து நாம் படிக்க போகிறோம். Today we are going to learn about the man called Barzillai. கீலேயாத்தியனாகிய பர்சில்லா ரோகியிலுமிருந்து வந்து யோர்தான் மட்டும் ராஜாவை வழிவிட்டனுப்ப அவன் யோர்தான் துறை மட்டும் கடந்து வந்தான். And Barzillai the Gileadite came down from Rogelim and went over Jordan with the king to conduct him over Jordan. 80 வயது சென்ற கிழவனாக இருந்தான். He was 80 years old, aged person. அவனை பற்றிய பல காரியங்கள் வேதத்திலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. About many things have been cited in the word of God. முதலாவது பர்சில்லா என்றால் என்ன அர்த்தம் என்பதை நாம் பார்க்கலாம். Firstly, the meaning of the word Barzillai is. அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனுக்கு ஒரு அருமையான பெயரை வைத்தார்கள், பர்சில்லா. The parents have named him a beautiful name called Barzillai. பர்சில்லான்னு சொன்னா இரும்பு போன்றவன் என்று அர்த்தம். Barzillai means a man like iron. இரும்பு போன்ற ஒரு உறுதி உள்ளவன். He who had a firmness like an iron. தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே ஒரு உறுதி உள்ள ஒரு தன்மைக்குள்ளே வர வேண்டியது அவசியம். It's necessary for the children of God to come in the state of firmness these days. நாம் நாணல்களாய் இருக்க வேண்டிய காலம் இது அல்ல. We should not be found like the weeds. நாம் இரும்பு போன்று பாறையை போன்று மாற வேண்டிய காலம் இதுதான். These are the days that we should be found firm like iron. ஆண்டவராகிய இயேசு சீமோனை அழைத்து அவனை கேபா என்று பெயர் சூட்டினார். Calling Simon, Jesus named him as Cephas. நாணல் என்ற தன்மையில் இருந்த மனிதனை பாறை என்று அவர் மாற்றி காண்பித்தார். He was found in the terms of a weed. The Lord changed him into a term of a rock. அதுபோல கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே நாம் அடியெடுத்து வைத்த பின்பு நாம் இரும்பு போன்ற ஒரு தன்மையிலே உறுதி உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டியது அவசியம். Even so, we after stepping into the Christian life, we should turn back into a firmness of an iron state. இரும்பு போன்ற என்று சொன்ன உடனே துருப்பிடிக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து விடக்கூடாது. When you say iron, it should not be rusted. நாம் உறுதி உள்ளவர்களாக மாற வேண்டும். We should become firm. இன்னொரு அர்த்தம் சொல்லி இருக்கிறது, இரும்பு போன்ற இதயம் உள்ளவன். Another meaning for his name is one who is having a heart like iron. நம்முடைய இருதயம் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். Even our heart should be very strong. ஒரு சிலருடைய இருதயம் தளம்பி போய் விடுகிறது. Some of their heart is wavering. ஒரு சிலருடைய இருதயம் ஸ்திரப்படாமல் இருக்கிறது. Some of their heart is not firm. ஒரு சிலருடைய இருதயத்திலே பல குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. Many confusions are coming into some of their hearts. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இரும்பு போன்ற இதயம் உள்ளவர்களாக, இரும்பு போன்ற தன்மை உள்ளவர்களாக இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாற்றப்படாவிட்டால் சோதனைகளில் நம்மால் நிற்க முடியாது. Dear beloved, if we are not found in the firmness of an iron or do not have a heart of iron, then we cannot stand forth in our temptations. கிறிஸ்தவ வாழ்க்கை நாணல் போன்று அசையக்கூடிய வாழ்க்கை அல்ல. Christian life is not a wavering life like weeds. நம்முடைய விசுவாசமோ, நம்முடைய பரிசுத்தமோ, நம்முடைய பிரதிஷ்டையோ, நம்முடைய ஜெபமோ, நம்முடைய ஆவிக்குரிய எந்த ஒரு தன்மையானாலும் அது உறுதி உள்ளதாக இருக்க வேண்டியது அவசியம். Our consecration, our holiness, our prayer, or any spiritual life of ours should be very firm.
நாம் இந்த நாட்களிலே தெளிவான ஒரு தன்மை உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டியது அவசியம். These days we should live with a clear aspect. யூதா 20ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, When we read in Jude chapter verse 20, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். and keep yourselves upon the most holy faith and be built upon it. நம்முடைய ஜீவியத்திலே நாம் இந்த நாட்களிலே நம்முடைய பரிசுத்தமான ஜீவியத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய, இல்லாவிட்டால் விசுவாசத்திலே உறுதியா இருக்க வேண்டிய ஒரு காலம். These are the days that we have to be firm in our most holy faith. நாம் இரும்பு போன்று நிற்க வேண்டும். We should be like iron. ஒரு அலுமினியம் போல வளைய கூடாது. We should not bend like aluminum. நாம் இந்த நாட்களிலே ஒரு சரியான தெய்வீகத்திலே உறுதி உள்ளவர்களாக, விசுவாசத்திலே உறுதி உள்ளவர்களாக மாற வேண்டிய நேரம் இதுதான். This is the time when we should become firm in our faith and be strong like iron. யோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி உம்முடைய தேவ பக்தியே உம்முடைய உறுதியாக இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. In Job chapter 4 verse 6 we see that your confidence and your hope, this is the நம்முடைய right தேவ place. பக்தியானாலும் நம்முடைய விசுவாசமானாலும் அது ஒரு உறுதித்தன்மை உள்ளதாக, ஒரு இரும்பை போன்ற ஒரு தன்மை உள்ளதாக இருக்க வேண்டும். நம்முடைய இதயமும் கூட பிரச்சனைகளை கண்டு துவண்டு விடக்கூடாது. இதயமும் இருதயம் போன்ற ஒரு தன்மையில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். Whereas this the godliness or the holiness, it should be like firm like iron. Even our heart should not be as a wavering state, but it should be firm as iron. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? How is the state of our heart? நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? What kind of people are we? கடந்த காலங்களிலே நடந்த பாதைகளிலே, இல்லாவிட்டால் கடந்து வந்த பாதைகளிலே, தேவன் நம்மை நடத்தின பாதைகளில் நம்முடைய இருதயம் எப்படி இருந்தது, இல்லாவிட்டால் நாம் எப்படி இருந்தோம்? In the paths that we have tread, on the path which the Lord has tread, how was our heart? அவன் சின்ன வயசிலும் இரும்பு போன்றுதான் இருந்தான், 80 வயதிலும் இரும்பு போன்றுதான் இருந்தான். He was like iron even in a small age, even in 80 years he was like an iron. ஆரம்ப காலங்களிலும் அவனுடைய பெயர் பர்சிலாதான். அவன் 80 வயதா இருக்கும் பொழுதும் அவனுடைய பெயர் பர்சிலாதான். His name was Barzillai when he was in the beginning also, and even in his aged place also he is Barzillai. நாம் இந்த பைபிளை தூக்குன உடனேயே நாம் இரும்பு போன்ற மனதுடையவர்களாய் மாற வேண்டும். நம்முடைய ஓட்டம் முடியும் பொழுதும் நாம் இரும்பு போன்ற மனதுடையவர்களாக முடிய வேண்டும். Even when we take the word of God itself, we should have a heart like this iron, and even when our race is getting over, we should be like iron. நீங்கள் இந்த பாதையில வந்த உடனே நீங்கள் தடுமாறவே கூடாது. After coming into this path, you should never stumble. நாம் சரியான விதத்திலே உறுதிப்பட வேண்டிய நேரம் இதுதான். This is the time when we should be steadily and firm. பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே, எப்படி நம்ம உறுதிப்படுத்த முடியும் என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழலாம். There might be questions which arise in us, that problems are keeping on coming, and how can I be steady? சில மரங்கள் ஓரளவு காற்றை தாண்டும். Some trees will bear the wind for some extent. கொஞ்சம் அதிகமாக காத்தடித்து விட்டால் அது முறிந்து விடும். When more boisterous winds are coming, it will be fallen. அதனுடைய இயல்பு தன்மை அவ்வளவுதான். Its character is like that. ஆனால் சில மரங்கள் அப்படி அல்ல. But some trees are not so. எவ்வளவு காற்று அடித்தாலும் அது அசைந்து அசைந்து நிக்குமே தவிர கீழே விழாது, ஒடியாது. How much ever wind might blow on it, it will just shake and it will stand right, but it will not break. அந்த காற்று நேரங்களில் நீங்கள் போய் அந்த மரத்தின் தூறுகளை பார்க்கும் பொழுது, If you go and see the roots of the tree when the wind is blowing, உள்ள தரையெல்லாம் பிளந்தது போல இருக்கும். it seems that the ground is all breaking. நீங்க பார்த்திருக்கலாம். You would have seen. அந்த மரத்துக்கு பக்கத்துல இருக்கிறதானே, அந்த மூட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த மணல் எல்லாமே விரிஞ்சு போய் அது விழுந்துருமோங்கிற நிலவரத்துல காணப்படும். It would seem like the sand beside us and the floor is dividing, and it will be as though it's falling. அப்படிதான் நமக்கு தெரியும். It will seem to us like that. அது பிறகு காற்று நின்று போய்விடும். And after that the wind might stop. ஆனா இந்த மரம் என்ன செய்யும் தெரியுமா? But what does the tree should இந்த do? அசைவுல ஏற்பட்ட கேப்புக்குள்ள இன்னும் தன்னுடைய வேரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா உள்ள விட்டுக்கும். Between the gaps of this shaking, it will let out its roots and become strong. இப்ப திருப்பியும் அடுத்த நாள் காத்து அடிச்சா, Nextly, if the wind is blowing, அசையுமே தவிர அது ஒடியாது, விழாது. it will only shake, but it will not break nor fall. காத்து நினைக்கிறது இது அசைக்க அசைக்க வேறு மூடெல்லாம் அசைஞ்சிருது, தரையெல்லாம் பிளந்துருது, எப்படியாவது ஒடிச்சிடலான்னு. இது நினைக்குது இன்னும் கொஞ்சம் போனா, இன்னும் கொஞ்சம் பிளந்தா நம்ம எங்க போயிட்டே இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடலான்னு அது ட்ரை பண்ணுது. எது கரெக்ட்? The winds when it's blowing, it might think that it might shake the tree and it will fall and the roots will be uprooted. But the tree is thinking that if the more the wind is blowing and more the land is split, it can uproot itself. பொன்னை அடிக்க அடிக்க அதுக்கு பேர் பசும்பொன். The more the gold is beaten, it's becoming pure gold. வைரத்தை தீட்ட தீட்ட அது மின்ன ஆரம்பித்து விடும். And when
வைரத்தை தீட்ட தீட்ட அது மின்ன ஆரம்பிக்கும். When diamond is being Shaped. sharpened, it's shining. அதுபோல Like this, நம்மை பல பாதைகளை நடத்த நடத்த நம்ம ஷைன் பண்ணணுமே தவிர உறுதியாகணுமே தவிர நம்ம நெளிஞ்சு ஒளிஞ்சு ஒண்ணுமில்லாம போயிடக்கூடாது. the more we are led in certain paths, we should become firm and strong. We should not be broken like that. என்ன வந்தாலும் சரி, Whatever might come. என்னை போன்றவன் ஓடி போவானோ? Will such a man like I flee? நம்முடைய வாழ்க்கையில நம்ம இந்த மார்க்கத்துல வர்றதுல சொல்லி கொடுக்கறதே அதுதான். We are teaching this only in this religion. நீங்க புலிக்கு பிறந்து பூனையா மாறிடக்கூடாது. You being born to tiger, you should not be a cat. ஆண்டவருக்குள்ள வந்துட்ட பிறகு நீங்க எதையுமே நீங்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி உள்ளவர்களாக மாறணும். After coming into Christ, you should have the power to resist anything. சில நேரங்கள்ல மதியினங்கள் நமக்குள்ள வரும், அதெல்லாம் நீங்க சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். Sometimes foolishness might come into us, you should rectify சில them. நேரங்கள்ல நாமே அறியாமலே எதிலையாவது சிக்கிக்கொள்வோம், ஆனாலும் நம்ம ஸ்திரத்தன்மையோட அதிலிருந்து வெளியே வந்துடணும். Sometimes we are entangled in certain things by our unknownness, but we should come out from it by steadiness. இவன் பர்சிலா, இவன் ஒரு இரும்பு போன்றவன். He is Barzillai, who is like iron. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். He is a very strong person. யாரு என்ன சொன்னாலும் என்ன நடக்கும்ங்கறதெல்லாம் அவன் பத்தி கவலையே பட மாட்டான். அவன் எடுத்த டெசிஷன்ல அவன் அப்படியே ஸ்ட்ராங்கா நிப்பான். He will not be bothered as to what others are speaking and what the others are telling. He will be strong in his decisions. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ராஜாட்ட சொல்றாங்க அவன் வந்து சர்வ வல்லவன். அந்த காலத்துல அவன் தான் அந்த தேசத்துல சர்வ வல்லவன். அவனுக்கு முன்னால சொல்றாங்க நாங்க ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை குறித்து உன்கிட்ட சொல்ல வேண்டியது என்ன இல்ல, பதில் சொல்லணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு தான் பேசினாங்க. When you look at Shadrach, Meshach and Abednego, you see that king was an almighty king, but they are saying it's not needful for us to answer you in this matter. காரணம் இவன் கீலேயாத்தியன். The reason for this is he is of Gilead. கீலேயாத்துன்னு சொன்னா அது வந்து அதனுடைய தன்மை என்ன? Gileadite means what is its tendency? கீலேயாத்துன்னு சொன்னா அங்க பிசின்தைலம் இருக்கு. Gileadite means it is the balm. கீலேயாத் அதுக்கு ஒரு தன்மை இருக்கிறது. Gileadites has this character. அதனுடைய தன்மை என்னன்னா கீலேயாத்தில் தான் பிசின்தைலம் இருந்தது. The character of Gileadite is it is having balm in it. இல்லட்டா சாட்சியின் குன்று என்று அர்த்தம். Or the meaning of the word is it's the mountain. கீலேயாத்துன்னு சொன்னா சாட்சியின் சிகரம். It's the hill or mountain of testimony. நம்முடைய ஜீவியத்திலே நாம் சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். In our life we should be with witness. சாட்சி இல்லைன்னா இந்த மார்க்கத்துல போறதுல பிரயோஜனம் இல்லை. If you don't have testimony, there's no use going this religion. செத்த பிறகு சாட்சி சொல்றதல்ல. Not testifying after death. இருக்கும்போதே உன்னை பத்தி நல்ல சாட்சி வரணும். Even when you are alive, you should have a good testimony. மனிதர்கள் சாட்சி சொல்லணும். Men should testify of you. உன்னுடைய மனது சாட்சி சொல்லணும். Your mind should testify. தேவன் உனக்கு சாட்சி கொடுக்கணும். God must testify about you. மத்தவங்க உன்னை பத்தி நல்ல சாட்சி சொல்லணும். Others should have a good testimony about you. சாட்சி இல்லாத ஜீவியம் நம்முடைய சர்டிபிகேட் இல்லாத ஒரு படிப்பு போன்றது. Life without testimony is like the education without certificate. எங்கேயுமே நீங்க படிச்சீங்கன்னா வேலை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சர்டிபிகேட் இருக்கு. Whatever you might study, you have a certificate for everything. அதுபோல like this, இந்த சாட்சின்னு சொன்னா சத்தியத்திலே சாட்சி பெற்றவன், விசுவாசத்திலே நற்சாட்சி பெற்றவன், மற்றவர்கள் எல்லாராலும் சாட்சி பெற்றவன், இப்படிலாம் பைபிள்ல பல இடங்கள்ல சாட்சிகளை குறித்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. about this testimony it is said that you should be testimony of the truth and you should be testimony of the word of God, and many word of God says about this testimony. கீலேயாத்திலே பிசின்தைலம் இல்லையோ பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள்? Is there no balm in Gilead, then why is my daughter not healed? எரேமியா 8:27 பார்க்கலாம். Jeremiah 8:27 you can see this. 8:22 பார்க்கலாம் நினைக்கிறேன், அப்படிதானே? 8:22 எரேமியா. Jeremiah 8:22 you can see this. கீலேயாத்திலே பிசின்தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள்? ஒன்று, அவன் இரும்பு போன்றவன். One thing is he is like iron. இரண்டாவது, அவன் சாட்சி உள்ளவன். Secondly, he is a witness. மூன்றாவது, அவங்க எப்பொழுதுமே பிசின்தைலம் உண்டு, அவன் இருந்த இடத்துல அடுத்து ரணவைத்தியன் உண்டு. Thirdly, there is always a balm in the place where he is, and there is a physician இது there. எதை காண்பிக்கிறது? What is the show? நமக்குள்ளே என்ன காயம் வந்தாலும் நம்மை ஆற்றக்கூடிய ஒரு கிருபை நமக்குள்ளே இருக்கணும். Whatever wounds might come upon us, there is a grace which will heal. ஒரு சிலர்லாம் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையில காயப்பட்டாங்கன்னா அவங்கள ஆற்றவே முடியாது. Some of them, if they are wounded in a small problem, they could never be healed. அதே பேசிட்டே இருப்பாங்க. They will keep on speaking it. அப்ப அந்த காயம் என்ன செய்யல? Then what? செய்யல. அந்த பாசு போய் அடுத்த பாசு போய் அடுத்த பாசு போய் அடுத்த பாசு போய் அதே கதை ஓடிட்டே இருக்கும். காரணம் இன்னும் என்ன செய்யல? அவங்களுக்கு பிசின்தைலம் அங்க கிடைக்கல, ஆற்றப்படல.
Then the wound is going on from pastor to pastor, and because their wound is not healed and they have not received the balm. நீ ஒரே நாள்ல கர்த்தருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து ஆற்றணும். You have to go one day in the presence of God and get healed. சீயோனின் அடிக்காயத்தை நான் ஆற்றும் பொழுது அதனுடைய பிரகாசம் 7 பகலை போல பிரகாசிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God says that when I am going to heal the wounds of Zion, then the shining of it will be 7 times. நீ கிளையாத்தியனா இருந்தால் உனக்குள்ள ஒரு ரணவைத்தியனும் இருக்க வேண்டும். If you be a Gileadite, then there will be a physician also in you. ரணவைத்தியன் என்ன? What is the meaning of physician? ரணவைத்தியன் யாரு? சர்ஜன். Physician is a surgeon. அதாவது உனக்குள்ள ஒரு ஆபரேஷன் செய்யக்கூடிய ஒரு டாக்டர் இருக்கிறாருன்னு அர்த்தம். That means a doctor who can operate in you is there. ரணவைத்தியன் இருந்தா என்ன நடக்கும்? What is the meaning of physician? என்ன நடக்கும் சொல்லுங்க. அவர் ஆபரேட் பண்ணுவாருங்க, அழகா கத்தி வைப்பாரு, வெட்ட வேண்டியதை வெட்டுவாரு, பிதுக்க வேண்டியதை பிதுக்குவாரு, எடுக்க வேண்டியதை எடுத்துருவார். உன்னுடைய ஜீவியத்துல ஒரு ரணவைத்தியன் உனக்குள்ளே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீ கிளையாத்தியன். If there is a physician in you, he will do the operation and take out the things which is not needful, and he will do everything which is needed. That means there is a physician in Gilead. நமக்குள்ள ரணவைத்தியன் இருக்கானா? Is there a physician in us? இயேசு ரணவைத்தியன் உள்ள இருக்காரா? Is Jesus the physician in us? ஓகே, அங்க கேள்வி கேட்டிருக்கு பாருங்க. கிளையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ அங்கே ரணவைத்தியனும் இல்லையோ? ரணவைத்தியன் கட்டாயம் உள்ள இருப்பார். The question is asked, is there no balm in Gilead? Is there no physician there? Because the physician is definitely there. நீங்க பாருங்க, இந்த ரணவைத்தியன்கிட்ட எல்லாம் போனீங்கன்னா இரக்கமே இருக்காதுங்க. When you go to the physicians, he will never have mercy. நீங்க அந்த பொண்ணு மாதிரி பாதுகாத்துட்டு போய் டாக்டர் நிப்பீங்க. You will preserve the wound like a wound, and you will go stand before the doctor. அப்படிதானே? அது புண்ணு, ஆனா நீங்க அதை யாரும் தொடாத, கை வைக்காத, அப்படி செய்யாத, இப்படி செய்யாத, அதை பொண்ணு மாதிரி பாதுகாத்துட்டு டாக்டர்கிட்ட போய் நிப்பீங்க. இப்படி ஆகி போச்சு அப்படின்னு. You will preserve the wound like gold and go and stand before the doctor. It's like that. அவர் அதை பொண்ணு மாதிரி பார்க்க மாட்டாரு. எப்படி பாப்பாரு? புண்ணு மாதிரி பாப்பாரு. He will not consider that as gold, but he will consider that as a wound. ரொம்ப பயங்கர பெயினா இருக்கு, அப்படி இருக்கு, எப்படி இருப்பீங்க? சரட்டுன்னு இழுத்துருவான், ஓன்னு கத்துவீங்க. அவருக்கு இந்த புண்ணு தான் பிரச்சனை, நீ பிரச்சனையே கிடையாது. He will see that it is painful, but for him it's not the matter. It's that wound that he should be taken away. ஏசாயால நம்ம பார்க்கும் பொழுது, when we read in Isaiah 1 அதிகாரத்துல chapter 1, இந்த ரணவைத்தியன் இருந்தா என்ன நடக்கும்? when this physician is there, what will happen? 1:6 1:6 ஏசாயா 1:6 உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. காரணம் அங்க ரணவைத்தியன் இல்ல. Because there is no physician there. இயேசு உனக்குள்ள ஒரு ரணவைத்தியனாக இருக்க வேண்டும். Jesus should be a physician in you. இயேசு உனக்குள்ள ரணவைத்தியனாக இல்லாத பட்சத்துல என்ன நடக்கும்? தாவீது சொல்லுகிறான், என்னுடைய புண் அழுகி நாற்றம் எடுத்தது. When Jesus is not a physician in you, then David says that his wound is becoming putrefying sores and it is becoming stinking. அப்படிதான் அவன் சொல்லுகிறான். That is what he says. என்னுடைய புண் அழுகி நாற்றம் எடுத்தது. My wounds are being putrefying sores and it is stinking. இந்த அழுகி நாற்றம் எடுக்கிற தன்மைக்கு நம்ம கொண்டு போக கூடாது. We should not take our wounds to that extent of putrefying sores. ஜீவியத்துல ரணவைத்தியனை உள்ள வெட்டிங்கன்னா போதும், அவர் கரெக்ட்டா எடுத்துருவாரு. If you leave the physician inside, he will exactly take it out. 38 சங்கீதம் 5 வசனத்துல என் மதிகேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. In Psalm 38:5, by my foolishness I had putrefying sores and was stinking. இங்க ரணவைத்தியனை நம்ம உள்ள அனுமதிக்கல, கிளையாத்தியனைக்குள்ளே ரணவைத்தியன் உண்டு. There he did not allow the physician inside, but there is a physician in Gilead. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ரணவைத்தியனை வச்சு நம்ம பரிசோதிக்கணும். We should examine ourselves every day with this physician. ஏதாவது சீல் இருக்கா? Is there any pus? ஏதாவது நாற்றம் எடுக்கிறது இருக்கா? Is there anything stinking? ஏதாவது தோல்விகள் இருக்கா? Is there any defeat? பழைய காரியங்கள் ஏதாவது நொதிக்கிற ரணம் உள்ள கிடக்கா? Is there any putrefying sores within inside? அதை நீ எடுத்துறணும். You should remove that out. நல்ல ஒரு டாக்டர்ட்ட நீங்க போனீங்கன்னா அவங்க அது எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துருவாங்க. When you go to a good doctor, to that extent he will take it out. அதுபோல like this, உனக்குள்ளேயே ஒரு ரணவைத்தியன் இருக்கிறார், அவர்தான் இயேசு. You have a physician within yourself, that is Jesus. அந்த பரிசிலா கிளையாத்தியன்.
that this Barzillai was a Gileadite. அவனுக்குள்ளேயே ஆற்றக்கூடிய ஒரு கிருபை உண்டு, அவனுக்குள்ளேயே அத ரணத்தை எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு ரண வைத்தியனும் உண்டு. He had the grace to wound up every wounds, and there is also physician who can heal. அந்த 2 சாமுவேல் 19:31ல கேலேயாத்தியனாகிய பர்சிலாவும் ரோகிலுமிருந்து வந்தான். In 2 Samuel 19:31 we see the Barzillai, the Gileadite, came from Rogelim. ரோகிலிம்னா என்ன அர்த்தம்? What is the meaning of Rogelim? வண்ணான் என்ற அர்த்தம். வண்ணான் அதாவது மிதித்து துவைக்கிற ஒரு இடம். He is a washerman. அப்படிதானே? கரெக்ட் தானா? மிதித்து துவைக்கிற ஒரு இடம் வண்ணார். It's the place where he is stamping and washing. அந்த இடத்துல தான் இவன் வந்தான். It is from that place he came. இது எதை காண்பிக்கிறது? What does this show? நமக்குள்ளே எப்பொழுதுமே வண்ணான்கள் யூஸ் பண்றது என்னது? What does the washerman use? என்ன யூஸ் பண்றாரு? ஈவு இறக்கம் இல்லாம அடிப்பான். அடி 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 அடின்னு அடிச்சு துவைச்சு கிழிஞ்சா கூட பரவாயில்ல, ஆனா வெள்ளையாகும். He will beat it without mercy. Even if it tears, it should become white. ஆண்டவர் எப்படி இருக்காரா? How is the Lord being seen? சுத்திகரிப்பின் விஷயத்துல மல்கியால ஆண்டவர் எப்படி இருக்காரு? In the case of sanctification, how does the Lord see in Malachi? Malachi 3:2. Malachi 3:2. ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் இளைநிற்பவன் யார்? அவர் புடமிடப்படுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணானுடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். வண்ணாருடைய சவுக்காரம். He is like the fuller's soap. அவர் எப்படி வரார் பாத்தீங்களா? How does he come? நமக்கு இந்த நாட்களில சரியான விதத்துல நம்முடைய கரைகள் நீங்கணும்னா ஆண்டவர் நமக்குள்ள வண்ணானுடைய சவுக்காரத்தை போல ஒரு புடமிடுதலுடைய வேலையை செய்ய வேண்டும். That the stains within us might be rightly removed, that the Lord should do a work of fuller's soap within us. நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கலனா இந்த வண்ணானால இந்த கரையை எடுக்க முடியாது. If you do not yield yourself, this washerman cannot take about the stain. அந்த வண்ணான் வந்து அக்கினி போட்டு அந்த தண்ணிக்குள்ள வச்சு சவுக்காரம் போட்டு சூட கூட்டுவான் பாருங்க, அப்பதான் இந்த கரை என்ன செய்யும்? போகும். Only when he boils the water and puts the soap inside, only then that stain will be removed from that cloth. மனுஷனுடைய ஜீவிதத்தில் உள்ள கரைகள் சில காரியம் என்னென்ன பண்ணாலும் என்ன ஜெபம் பண்ணாலும் எத்தனை ராபோஜனம் எடுத்தாலும் ஒரு சிலருக்கு போக மாட்டேங்குது. Some of the stains within man is not going how much ever he prays or how many ever communions he partakes. எரேமியா 2:22 பார்க்கும் பொழுது Jeremiah 2:22 when he says, அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கிறது. Even if you should use much of soap, then iniquity is marked before me. இந்த மனுஷன் ஒரு வண்ணாருடைய மிதித்து துவைக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து வந்த ஒரு மனிதன். This man came from a place of washerman where they will stamp and wash. அவன் ஒரு இரும்பு போன்ற ஒரு மனுஷன். He is a man like iron. நீங்க இந்த மார்க்கத்துல வந்த பிறகு எப்படி இருக்கீங்கன்னு கொஞ்சம் அப்படியே திரும்பி பாருங்களேன். After coming into this religion, just turn back and see how is your state. சின்ன அந்த டச் மீ நாட்னு ஒன்னு இருக்கு, அதாவது தொட்டால் சினிங்கி. You have a plant called touch me not. பாத்திருக்கீங்களா? Have you seen it? நான் சொல்றேன் அது தொடாமலே சினுங்கன்னு தான் சொல்றேன். I tell even without touching it will shrink. அது நீங்க உங்க செருப்பு போய் காலு போய் கை போய் பட்டாலாம் வேண்டாம். நான் அதை ஊதி போய் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ஊதுனேன், தொட்டாதானே அதுக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ஊதி பாப்பேன், ஊதுனாலே அதுக்கு ஷார்ப்பா தான் இருக்கு. There's no necessity for you to stamp or touch it or do anything to it. Only I blew and saw and it was shrinking. நின்னு பார்த்தேன் அது என்ன பண்ணுது. For some time I stood and saw what's happening. ஊதுன உடனே அப்படியே போய் டப்புன்னு மூடிச்சு எல்லாமே. As soon as I blew, it went and shrunk. அது எப்ப திறக்குதுன்னு பார்த்தேன். I saw as to when it's opening. அதுக்கு மனுஷ வாட தெரியுமா என்னன்னு தெரியல, அப்படியே சினிங்கிக்கிட்டே அப்படியே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா அந்த ஆள் அரவம் போன உடனே என்ன செய்யுது வருது. அது போல நம்ம ஆளுங்களும் அப்படிதான், தொட்டால் சினிங்கி அவ்வளவுதான். அதுக்கு பிறகு என்ன அவனை ஆவில் நிரப்ப சொன்னாலும் பைபிள் படிக்க சொன்னாலும் ஜெபம் பண்ணாலும் பிரசங்கம் கேட்டாலும் என்ன பண்ணாலும் எழுத மாட்டான். இந்த ஆளெல்லாம் போயிட்டு எல்லாரும் தனியா விட்டுட்டு போயிட்டாங்கன்னா எந்திரிச்சு முகம் கழுவுவாங்க, சாப்பிடுவாங்க, திருப்பி வரும்போது அப்படியே வேணும். பாத்துருக்கீங்களா? டச் மீ நாட் ஒவ்வொரு வீட்லயும் 2-3 கிடக்கும். This touch me not plant is like this. When I was standing there, it did not open at all. When I went and after my departure, it just opened itself like this. 2 or 3 people will be there in each families where they will be shrinking whatever might happen. அவங்கள யாரும் தொட வேண்டாம், காத்து கொஞ்சம் வித்தியாசமா அடிச்சாலே போதும். If the wind is blowing in a different direction itself, no, without anybody touching, he'll shrink. இப்ப இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு எத்தனை பேர் டச் மீ நாட்டா மாறிட்டாங்களோ தெரியல, அது வேற. Now after hearing this சொல்றாரு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்பாங்க. Now after hearing this message, some of them will say he's telling only for us and become touch me nots. நான் எதுக்கு இத சொல்றேன்னா,
Why I say this is, நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த நாட்களில இரும்பு போன்ற ஒரு மனதுடையவர்களாய் இருக்க வேண்டிய ஒரு காலம். in our life these are days when we should have mind like iron. நீங்க இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நீங்க டச் மீ நாட்டா இருக்க கூடாது. After coming into this religion you should not be like touch me nots. என்னனாலும் பண்ணட்டும், நான் ஆண்டவரே உம்முடைய கரத்துல நிக்கிறேன். Whatever might happen, Lord, I will stand in your hands. தைலமாயிரும். You be a balm in me. ஏன் ரணவைத்தியனாவே வருகிறோம். You come and be a physician in me. இல்ல வண்ணாருடைய சவுக்காரம் போல என்னைக்குள்ள இடைபடும். Or you deal with me as a fuller soul. எப்படியோ என்னுடைய சீல் பிதுக்கப்பட்டு என் நாற்றம் எல்லாம் சரியாயி எப்படியாவது என் கரைகள் எல்லாம் போய் நாம் பரிசுத்தவானாய் தெய்வீகமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நின்றால் போதும். Somehow if my putrefying sores are removed and I stand before you a holy person being sanctified, that is sufficient. இவனுடைய வயது 80. His age was 80. 2 சாமுவேல் 19:32 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 Samuel 19:32 it said. இது அவனுடைய ஜீவியத்தில் உள்ள வயது முதிர்ந்த காலத்தில கூட அவனுடைய உறுதித்தன்மையை காண்பிக்கிறார். This shows his state of firmness even in his aged times. நமக்கு வயதான உடனே நம்ம ஜெபத்தை குறைக்க கூடாது, ஆவிக்குரிய ஜீவியத்தை குறைக்க கூடாது, இல்லாவிட்டால் ஸ்பிரிச்சுவல் நல்ல தன்மைகளை குறைச்சிக்கிட்டே போக கூடாது. இனி எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லக்கூடாது. இனிமே தான் நீங்க பூர்ணத்தையே சந்திக்க வேண்டிய நேரம். As we grow old or when we grow, as days goes by, we should not reduce our prayer life, we should not reduce our spiritual attitudes. Only when you become old you should increase with all these. ஆதியாகமத்துல நீங்க பாக்கும்போது, when we read in Genesis, ஆதி 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே 99 வயதில கர்த்தர் அவனிடத்திலே ஆபிரகாமிட்ட எதிர்பார்த்தது உத்தமத்தன்மை. Chapter 17 verse 1 we see that when Abraham was 99 years old, the Lord expected him to be perfect. 80 வயதில காலேப் சொல்லுகிற அறிக்கை, அன்றைக்கு உள்ள பலன் எனக்கு இன்றைக்கும் இருக்கிறது. Caleb confesses when he was 80 years that he had the strength he had when he was in the beginning. அவன் யோசுவாட்ட சொல்றான், He says unto Joshua, அன்னைக்கு இருந்ததான பலன் எனக்கு இன்னைக்கு இருக்கு, நான் மோசே எனக்கு சொன்னது போல அந்த காரியத்தை எனக்கு நீங்க தந்துருங்க, நான் பாத்துக்கறேங்கறான். He says that I got the strength as I had in the beginning, you say give to me as Moses had told and I will look to it. அப்படியே அவனுக்கு எவ்வளவு ஒரு தன்னுடைய பலனை தேவன் தனக்கு கொடுத்த பலனை குறித்து எவ்வளவு நிச்சயம் அவனுக்கு இருக்குன்னு பாருங்க. Then how much of firmness he had about the strength which God had given to him. எனக்கு அந்த பலன் இன்னைக்கு இருக்கு. I still have that strength. யோசுவா 14:11 இந்த வார்த்தையை சொல்றான். Joshua 14:11 he says this. அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. As I was strong that day, I am strong today. அந்த அளவு அவனுக்கு உள்ளான மனுஷன்ல நாளுக்கு நாள் பலன் அடைந்து தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டே வந்த மனிதன் தான் இந்த பர்சிலா. Like this Barzillai was strengthening himself from that day and he was having the firmness within நல்லா himself. புரிஞ்சுக்கோங்க, பெற்றோர்கள் வயதானவர்கள் இனிமேதான் நீங்க ரொம்ப ஸ்டெடியா கால் எடுத்து வைக்கணும். You understand properly that parents and aged people should steadily keep your head laid. ஏனென்றால் இனிமேதான் உங்களுடைய டைம் எப்ப ஷார்ட்டா முடியும்னு தெரியாது. Because it is after this that you do not know when your time will end. திடீர்னு கூப்பிட்டுருவாரு. Suddenly he'll call you. திடீர்னு கூப்பிடும்போது நீங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. When he suddenly calls you, you cannot say no. 15 வயசு பையனையே கூப்பிடுறாரு, முடியாதுன்னு சொல்றான், போயிட்டு தான் இருக்கான். When a 15-year boy is called, is he saying no, he is going. அதனால எப்ப நம்முடைய வாழ்க்கை அப்ப இத்தனை வயசு நம்ம கர்த்தர் காப்பாத்திட்டாரு. ஆனா இனிமேல் தான் இனி உங்களுடைய பூரணங்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது ஒரு வீட்டை கட்டி பூசி பெயிண்ட் அடிக்கிற கண்டிஷன் தான் இப்ப உங்க கண்டிஷன். All these days the Lord has preserved, but hereafter you should be very careful. It is like building a house and paint and finishing all the works, and now the painting is going on. Finishing work இப்ப நடக்குது உங்களுக்கு. Now the finishing work is going on. இது வரைக்கும் அது கரடு முரடா பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரி தெரியும். இப்பதான் இந்த அந்த ஒரிஜினாலிட்டி வரப்போகுது, அதாவது எதிர்பார்த்த அந்த நிறைவு. அப்பதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், கோவப்படாம, எரிச்சல் படாம, அவசரப்படாம. அந்த 12 வயசுல 18 வயசுல இருந்த ஸ்பீடெல்லாம் அந்த ஸ்பீடை குறைச்சு டிவைனிட்டியில உங்களுடைய ஸ்பீடை கூட்டணும். All these days it would have been rough and hard, but it is after this that you have to increase your speed in divinity, that you may not get anger. You should be slow to speak and so on. மோசே இந்த விஷயத்துல கொஞ்சம் தடுமாறிட்டாப்ல. It was in this place that Moses stumbled. எழுத்தின் பிரகாரமாக அவனுக்கு பலன் இருந்தது. Literally he had the strength. ஆனா ஸ்பிரிச்சுவல்ல அவனுடைய அந்த பலன் குறைஞ்சிருச்சு. But spiritually he lost that strength. அதாவது ஆரம்ப காலங்கள்ல அவன் ஒரு கோபக்காரன். In the beginning times he was a man of fury. ஆனா கர்த்தர் அவனை மாற்றி சந்திச்ச பிறகு மோசேயை போல சாந்த குணம் உள்ளவன் பூமியில எங்குமே கிடையாதுன்னு அவரே சாட்சியும் கொடுத்தாரு. But when the Lord had met him, the Lord testified of him, saying that there is no man meek on earth like Moses. அந்த ஸ்டாண்டர்டுக்கு அவன் வந்துட்டான். He came to that standard.
ஆனா இப்போ அவனுக்கு வயதான காலத்துல இந்த ஜனத்தின் மூலமா அவனுக்கு போராட்டம் வருது. But when he was aged, there was struggle of these people to இப்போ him. மனம் பதறி அவன் பேச்சுல வித்தியாசப்படுத்துறான். Now he was in his agony, spoke differently. கடைசில பாத்தீங்கன்னா சரீரத்துல பலன் இருந்துச்சு, உள்ளான மனுஷன்ல பலன் இல்லாம போயிடுச்சு. Finally he had the strength in his physical body, but in a man he had not strength. உபாகமம் 34:7 பார்க்கும் பொழுது Deuteronomy 34:7. மோசே மரிக்கிற போது 120 வயதாய் இருந்தான். When Moses died, he was 120 அவன் years. கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. His eyes never went dim, neither was his strength waxing low. ஆனா கானானை பார்க்க முடிய பார்த்தானே தவிர கால் எடுத்து வைக்க முடியவில்லை. But he saw Canaan, but did not step inside. எவ்வளவு நிர்பந்தமான நிலவரம் யோசிச்சு. See what a desperate state this was. நல்ல ஒரு தெய்வீகமான மனுஷன் தான். He was a good devout person. உபாகமம் 3:25 பார்க்கும் பொழுது Deuteronomy 3:25. நான் கடந்து போய் அந்த நல்ல தேசத்தை பார்க்க எனக்கு உத்தரவு கொடும் என்று நான் வேண்டிக் கொண்டேன். He requested the Lord to go and see the good land. கர்த்தரோ உங்கள் நிமித்தம் இந்த காரியத்தை குறித்து என்னோட பேசாதே என்று சொல்லிவிட்டார். But the Lord was wroth with me for your sakes and said he would not hear. கடைசி காலங்களிலே இந்த மேரிபாவின் தண்ணீரிடத்திலே இவன் தவறு செய்து விட்டான். Last times he did this mistake in the waters of Meribah. இது டெய்லி நடந்த சம்பவம் அல்ல, ஒரே ஒரு சம்பவமே. This was not the incident which took place every day, but it was one அந்த ஒரு incident. சம்பவம் அவனுக்கு ஒரு பெரிய தோல்வியை கொண்டு வந்து விட்டது. This one incident brought a great failure in his life. 106 சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது In Psalm 106, 32-33 நீங்கள் இதை பார்க்க முடியும். 32 and 33 can see this. அவன் ஆவியை அவர்களை விசனப்படுத்தினார்கள், அவன் உதடுகளினால் பதறி பேசிவிட்டான். Because they provoked his spirit, he spake unadvisedly with his lips. அவர்கள் நிமித்தம் மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. And because of them came evil to Moses. அதனால வயது ஆக ஆக நீங்கள் பூரணத்தை நோக்கி பயணப்படணுமே தவிர வயதாயிருச்சுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நடந்து இலக்கை தவற விட்டுவிடக் கூடாது. When you become aged, you should go on unto perfection, but you should not give room for all these failures and lose your perfection. 2 சாமுவேல் 19 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது When we read in 2 Samuel chapter 19, 32 வசனத்திலே ராஜா மக்னாயிமிலே தங்கி இருக்க மட்டும் அவனை இந்த பர்சிலா பராமரித்து வந்தான். in verse 32 we see that as long as the king was in Mahanaim, he was sustaining this Barzillai. ராஜாவை பராமரிச்சான்னு சொன்னா ராஜாவா இல்ல. If the king was sustaining him, he was not a king at all. அவன் இப்பொழுது துரத்தப்பட்ட ஒரு மனிதனாக அந்நியனை போலதான் காணப்பட்டான். He was now a chased person like a stranger. சிங்காசனத்துல போய் அப்சலோம் உட்கார்ந்துட்டான். Absalom went and sat on the throne. இப்ப தாவீதுக்கு சிங்காசனம் கிடையாது, தேசம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வனாந்தரத்துல அவன் அலைய ஆரம்பிச்சிட்டான். Now David had no throne or land or kingdom, he was roaming in the wilderness. இந்த வனாந்தரத்துல அவன் எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? How could he live a life in the wilderness? வனாந்தரம் சொன்னா எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. அப்படி ஒரு நிலவரத்துல தான் ஓடி வந்தான். பைபிள் சொல்லுது ராஜா செருப்பு கூட போடல, வெறுங்காலால ஓடி வந்தானா. The word of God says that he came running in the wilderness, the king came even barefooted without slippers. எப்படி இருக்குன்னு பாருங்க. See how the state would be. ராஜா அப்சலோமுக்கு பயந்து வீட்டை விட்டு புறப்படும்போது When the king feared Absalom and left his house, அவன் செருப்பு போடுறது கூட அவனுக்கு டைம் இல்ல. he did not have the time even to put on his slippers. அவனுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை அவனுக்கு அனுமதிக்கப்பட்டது. Such a troublesome situation was admitted in his life. அவன் புறப்பட்டு வெளியே வரும்போது வெறுங்காலாய் ராஜா நடந்து வந்தான். When he came out, the king came barefooted. எப்படி இருக்குன்னு பாருங்க. See how it will be. 2 சாமுவேல் 15:30 நீங்க இத பார்க்க முடியும். In 2 Samuel 15:30 can see this. தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். David was closing his face and he was with barefoot went up to the Mount Olives. அவனோடு இருந்த எல்லா ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டே போனார்கள். And all the people with him covered the head and they were crying and இப்ப ராஜாவாக அப்சலோம் மாறிட்டான். தகப்பனை கொல்றதுக்கு அவன் வகை தேடுகிறான். Now Absalom became the king and is trying to kill his father. யோவாப் அவன் சைடுல சேர்ந்தாச்சு. Joab joined his side. முழு தேசமும் அவன் கண்ட்ரோல்ல இருக்கிறது. Now the whole land was under his control. இப்போ யாராவது தாவீதுக்கு சப்போர்ட் பண்ணா அவன் தலைக்கும் கேடுதான். Now if anybody supports David, he is also in evil. இந்த சூழ்நிலையில தான் இந்த மனுஷன் ஸ்ட்ராங்கா இருந்து இரும்பு போன்ற அந்த மனதுடையவர் என்ன வந்தாலும் சரி ராஜாவே நான் தாவீதை நான் பராமரிப்பேன்னு சொன்னான். It is in this situation that he said, whatever might come, I will take care of David. பிரச்சனைகள் வரும்போது தாங்க நம்ம சபைக்கு நிக்கணும்.
Only when problems come, we should stand from the பிரச்சனைகள் church. வரும்பொழுதுதான் விசுவாசிகளுக்காக நிக்கணும். Only when problems are arising, believers should stand for என்ன believers. வந்தாலும் சரி நீங்க அதுல ஒரு தலையை கொடுத்து நிக்கணும். Whatever might come, you should put your head inside and stand. பிரச்சனைகள் வரும்போது நீங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடிட கூடாது. When problems come, you should not lay aside everything and go. இயேசுவை கெத்செமனே தோட்டத்துல பிடிச்சா இவங்க எல்லாம் ஓடியே போயிட்டாங்க. When Jesus was caught in Gethsemane, everybody fled. இவன் பாருங்க அவ்வளவு நெருக்கமான சூழ்நிலை, யாருமே சப்போர்ட் பண்ண முடியாது. சீமேயி கல்லையும் மண்ணையும் அள்ளி போட்டு நாசமா போன்னு சொல்லி சபிக்கலாம். அந்த நெருக்கமான சூழ்நிலை, இன்னும் யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில, யார்ட்டையும் போக முடியாத சூழ்நிலையில இந்த பர்சிலா அவனுக்கு உதவி செஞ்சான். In such a state of distress that even when Shimei was cursing him, throwing up stones and dust, this Barzillai sustained நீ him. சபையை பராமரிப்பவனாய் இருக்க வேண்டும். You should be the one sustaining the church. உன்னுடைய குடும்பத்தை பராமரிப்பவனாய் இருக்க வேண்டும். You should be sustaining your family. உன்னுடைய தாய் தகப்பனை பராமரிப்பவனாய் இருக்க வேண்டும். You should sustain your parents. நீ ஊழியத்தை பராமரிக்க கூடியவனாய் இருக்க வேண்டும். You should sustain the ministry. சபை ஜனங்களை பராமரிக்க கூடியவனாய் இருக்க வேண்டும். You should sustain the people of the church. பராமரித்தல் என்பது தேவனுடைய ஒரு ஊழியம். Sustenance is the ministry of God. உன்னுடைய பராமரிப்பு என்னுடைய ஆவியை காப்பாற்றினது என்று யோபு சொல்லுகிறான். Your sustaining has preserved my spirit, says Job. ஆண்டவருடைய பராமரிப்பு என்பது ஒரு பெரிய அற்புதமான ஒரு செயல். The Lord's sustaining is a miraculous work. யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு நேரத்துல இவன் வச்சு எவ்வளவு நாள் இங்க இருங்க ராஜா, எனக்கு நீங்க ராஜா தான், நீங்க ஒரு அந்நியன் அல்ல, இன்னொருத்தர் ராஜா சிங்காசனத்துல உட்காரட்டும், ஆனா நீதான் ராஜா, நான் உன்னை கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜ மரியாதையோட கவனிச்சான். When none of them took care of him, he said, whether you are on the throne or anywhere else, you are the king and I will take care of you. And in the king royal manner, he took care of him. உங்க வீட்டுக்கு ஒருத்தர் சொந்தக்காரங்களா நல்ல பெருசா மதிப்பா மரியாதையா வந்தா நீங்க என்ன செய்வீங்க? ராஜ மரியாதை கொடுப்பீங்க. If anybody comes as a relative or any rich person, then you will have a royal prestige. அவன் எல்லாத்தையும் இழந்து ஒடிஞ்சு பின்மாறி போய் நொந்து வெந்து வந்தா என்ன சொல்லுவீங்க? எல்லாம் சான்ஸ் போயிடுச்சுங்க, நீங்க எல்லாம் போங்க. If he is come, பேசுவான். if he is come in a broken and withered state, then you will say your chance is over and you will speak like that. அவனை பராமரித்தான். He sustained him. அவன் ஆதரித்தான். And he took care of him. அப்படித்தான் பைபிள் சொல்லுகிறது. That's how the word of God says. நாம் இந்த நாட்கள்ல ஆதரிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். We should be the one who are caring these days. 1 ராஜாக்கள் 2:7 தாவீது சொல்றான் தன்னுடைய மகனை கூப்பிட்டு, அப்பா நான் கஷ்டப்பட்ட காலத்துல என்னை ஆதரிச்ச மனுஷன் அவனை விட்டுறாதன்னு சொல்றான். In 1 Kings 10:7, King David is saying the son. 2 அதிகாரம் 7 வசனம். 1 Kings 2nd chapter verse 7, he says, அவன் சொல்றான், என்னை ஆதரித்த மனிதன் அவன். he is the man who sustained me. நீங்க மத்தவங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா? Will you give sustenance to others? சூழ்நிலைகள் மத்தியில நீங்கள் ஆதரவு கொடுப்பீர்களா? In the midst of situations, will you sustain the others? அந்த வனாந்தரத்துல இவன் எப்படி ஆதரவு கொடுத்தான், உங்களுக்கு எப்படி ஆதரித்தான், எப்படி பராமரித்தான் உங்களுக்கு சொல்றேன். I will say as to how he took care of him and how he sustained him in the wilderness. வெறுங்காலால முகத்தை மூடி அழுதுகிட்டே வந்த மனுஷன், சாப்பாடு தண்ணி இல்லாம ஒண்ணுமே ரெடியா இல்லாம அப்படியே சிங்காசனத்தை விட்டு ஓடின மனிதனை இவன் எப்படி மரியாதை செலுத்தினான் தெரியுமா? See as to how he took care and respected a man who went covering his face and went barefoot. 2 சாமுவேல் 2 Samuel 17, 27, 28, 29ல இவன் கவனிச்ச அந்த மரியாதை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. Chapter 17 verses 27, 28 and 29. எப்படி சாப்பாடு கொடுத்தான் தெரியுமா? How did he feed him? அந்த வனாந்தரத்தை தங்கிறதுக்கு என்ன கொடுத்தான் தெரியுமா? What did he give him to stay in the wilderness? 28ல சொல்லி இருக்கு, மெத்தை கொடுத்தான். He gave beds for him. அடுத்து கோதுமை வார்கோதுமை மாவு கொடுத்தான். Nextly he gave him wheat and barley and flour. தேன் வெண்ணெய் ஆடு பால் கட்டி எல்லாரும் அவங்க எல்லாருக்கும் சாப்பிடுறதுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். He gave honey, butter, sheep and cheese of kind for all of them. இந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே பசியும் இழப்பும் தவனவுமாய் இருப்பார்கள் என்று அவன் இப்படி செய்தானாம். He thought that the people will be hungry and weary and thirsty in the wilderness and did like this. நம்ம அப்படி செய்வோமா? Will we do this? சொல்லுங்க. பசி இளைப்பு தவனம் இப்படி யாராவது வந்தா நம்ம அப்படி செய்வோமா? பழைய தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கல்ச்சர் இருந்துச்சுங்க. If anybody comes in hunger, weariness and thirstiness, will we do this? They had the culture in the old places. யார் வந்தாலும் தண்ணி கொடுப்பாங்க. Anybody comes, they will give water. சாப்பிடுற நேரத்துல வந்தா என்ன செஞ்சிருவாங்க? ஆகாரம் கொடுத்துருவாங்க. If they come at the time of meal, they will give them food. இப்ப அப்படி இல்ல. Now it's not like that. அது என்ன தண்ணி நாங்க கொடுத்தாதான் குடிக்கணுமா? உனக்கு வேணும்னா போய் குடி. Should I give you water that you should drink? If you want, go take and drink. சாப்பிடுற நேரத்துல வந்துட்டா சோத்திரம் சோத்திரம் நேரங்காலமே இவங்களுக்கு தெரியாது அப்படிமோ. At the time of meal, if they comes, we'll say praise the Lord. They don't know the time when they should come. அப்படிதானே? Is it not so? ஒரு நாள் கூட சொன்னது இல்ல? Did you not say this even one day?
நாம யோசிச்சு பாருங்க, நம்முடைய ட்ரெண்ட் எப்படி இருக்கு, அவங்கள்ட்ட எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்க. You just think and see as to how our trend is and how they have lived. அந்த வனாந்தரத்துல ராஜா சுகபோகமாக வாழ்ந்த ஆளு இப்படி வனாந்தரத்துல வந்துட்டானேன்னு சொல்லி மெத்தையெல்லாம் போட்டு கொடுத்தான். The king who lived a luxurious life, because he came into the wilderness, he gave him even bed. அப்சலோம் வந்தான்னு சொன்னா முதல்ல கொல்லக்கூடிய ஆளு யார்தான்? சப்போர்ட் பண்ணதுக்காக பர்சிலாயை தான் கொல்லணும். If Absalom should come, then it was Barzillai who should be killed first. ஆனாலும் அவன் அத பத்தி எல்லாம் பயப்படல. ஏன்னா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, இரும்பு போன்ற மனது உடையவன். அவன் சொன்னா என்ன வந்தாலும் சரி, இவர் ராஜா, இவரை நான் என்ன விதத்துல கனம் பண்ணணுமோ அவ்வளவு கனம் பண்ணுவேன். ஆடா சாப்பிடட்டும், தேனா, பால் கட்டியா, வெண்ணையா குடு. இது தன்னுடைய வீட்டுல தாம் பெத்த பிள்ளை மாதிரி தான் அவனை பராமரிச்சான். But he did not fear anything, whatever might come. I will preserve the king. If he needs sheep or butter or kind, he will let him have anything he wants, and he survived him like his own உன்னை son. போல பிறனை நேசி. You love others like yourself. தனக்கு பசி வந்தா எப்படி இருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும், தனக்கு இளைப்பு வந்தா, தனக்கு தவனம் வந்தா, தாகம் வந்தா எப்படி இருப்போம், அதே ஃபீலிங் தான். நம்ம ஆட்டுக்கறி சாப்பிடுறோம், போய் ஆட்டுக்கறி கொடுப்போம் சொல்லி தான் அவனுக்கு ஆடு கொடுத்தான். If you have to look at the others as your needs itself, as to when you are hungry, how will you feel? And when we are eating sheep, and let's give the sheep to the others too. ஆரம்ப காலங்கள்ல தூத்துக்குடியில் இந்த சிபிஎம் சபை தொடங்கும் போது, In the beginning times, when in Tuticorin this church was beginning, இந்தியால ஃபர்ஸ்ட் அங்க தானே தொடங்குது. it was first in India, in Tuticorin it started. அப்ப தொடங்கும் போது ஒரு 5 ஃபேமிலி தான் இருக்காங்க. It was only 5 families who existed then. அதுல ஒருத்தர் ஞானவாத்தியார். Of one is teacher. ஞானவாத்தியார். He was Brother Jnanam. He was Brother Jnanam. அவங்க ரெண்டு பேரும் டீச்சர். Both of them were teachers. ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சாப்பிட உட்காருவாங்களாம். ஆவியானவர் சொல்வாரா, நீ சாப்பிட உட்காந்துட்டியே, என் பிள்ளைங்க சாப்பிட்டாங்களான்னு தெரியுமா அப்படி பாரு. They will come after the school and sit to eat, and the Spirit of God will say, you have sat to eat, I may have my children eaten. அப்படியே சாப்பாடு நிப்பாட்டிட்டு ரெண்டு பேரும் இருக்கிற சாப்பாடுலாம் எடுத்துட்டு ஃபெய்த்தம் போனா அங்க 2 நாள் ஃபாஸ்டிங் 3 நாள் ஃபாஸ்டிங்ல அப்படியே உட்கார்ந்துருப்பாங்களாம். அவங்களோட உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. Keeping their food like that, if they go to they will take everything and go to the faith home, and there if they see that they will be fasting there for 2 or 3 days, then they will eat together and go back to school. இப்ப ஆண்டவர் இப்படி எல்லாம் பேசுறது இல்ல. These days God is not speaking like this. இப்ப அப்படி பேசுற அளவுக்கு இடம் கொடுக்கறதும் இல்ல. We are not giving room for him to speak like to this to us. அதுல எம்ப்டினஸ் இங்க faith homeல இல்ல. And there is no existence of those situations in faith homes. ஆனா அந்த நாட்களிலே அப்படிதான் அவங்க தாங்கள் சாப்பிடும்போது அவங்க சாப்பிட்டிருப்பாங்களா, எப்படி இருந்திருக்கும், இப்படி தான் அவங்க மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. It was in those days that they thought that whether when they have eating will the people of God have eaten or not. வந்தா சாயங்கால நேரம் வந்தா இரவு நேரம் வந்தா இந்த பர்சிலா வந்து இவன் தாவீது, ஐயோ இவன் கோலியாத்தை கொன்றவன், சிங்காசனத்திலேயே இருந்து கொண்டிருந்த கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஆளு, இன்னைக்கு வந்து இங்க இப்படி படுத்திருக்கானே, உடனே அவனுக்கு மெத்தைய கொடு, ஐயோ இவனுக்கு இவன் அங்க இருந்தானே எப்படி சாப்பிட்டிருப்பான், உடனே அவனுக்கு வெண்ணெய கொடு, இப்படி அவன் மைண்ட் ஃபுல்லா அவன் எப்படி இருக்கணும், எப்படி இருந்திருப்பான், இப்படியே தான் தன்னுடைய பிள்ளையை போல பராமரித்த ஒரு மனிதன். At the times of meal, at the time of and the night times, when it comes, then Barzillai will think that if he was a king, he was nominated to be a king, and if he was in the palace, how he would have been fed with butter and sheep. Like this, he was feeding him like his own son. 32ஆம் வசனத்துல அவன் மகா பெரிய மனுஷன். Verse 32 to say that he is a great man. அவன் ரொம்ப பெரிய மனுஷன். He was a very great man. பெரிய மனுஷனா ரொம்ப குண்டா உயரமா இல்ல, பெரிய மனதுக்காரன். Not that he is hefty and stout, but because he had a great mind. அவனுடைய மனசு வந்து பெரிய மனசு. He had a very great mind. நம்ம அப்படி செய்வோமா? Will we do this? நம்ம வீட்ல இருந்து யாராவது வந்துட்டா அன்னைக்கு பயங்கர தட்டப்பட்டால இருக்கும். புருஷ வீட்லயோ மனைவி வீட்ல இருந்து அப்படியே ஆப்போசிட்ல மாறி வந்துருச்சுன்னா அன்னைக்கு என்ன ஆகுதோ வீடு தெரியாது. When anybody comes from our own family, then we will survive them properly, but when other opposite people of the husband or anybody else is coming, then we do not know what will happen. நான் நினைக்கிறேன் பிசாசு அந்த நேரத்துல காசு இல்லாம ஆக்கிறான் போல தெரியுது. I think Satan is making them without money at the time. நம்ம வீட்டுக்காரங்க வந்த உடனே காசு எப்படியோ வந்துருது, அவங்க வீட்டுக்காரங்க வந்தா காசே வர மாட்டேங்குது. When our household people comes, we will have money. When other household people comes, they will not have money. அப்படி அல்ல. This is not so. நம்முடைய வீட்ல ரூத் நகோமி அந்த மனப்பான்மை இல்ல, அவ்வளவுதான். We don't have the attitude of Ruth and Naomi. அப்படிதானே? Is it not so? 6 படி வார்க்கம் வந்து கிடைச்ச உடனே நான் தனி வீடு போயிடுறேன், நான் தனியா இருந்துக்கிறேன், என்னால இனிமே ஸ்டாண்ட் பண்ண முடியும், டெய்லி 6 படி வார்க்கோதுமே, ரைட் ஓகே, அத்தையாவது மாமியாராவது விடு, நம்ம ஒரு குடிசை போட்டு உட்கார்ந்துடலான்னு போயிருந்தான்னா
என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. When she got the six measures of wheat, then if she had thought that she is getting every day 6 measures of barley and she will go separately and live, how it would have been. அவெல்லாம் பெரிய பரந்த மனப்பான்மை. They had broad mind. நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் குருவி மூளை இருக்கு. Our people are having sparrow's mind. மனுஷ மூளை இல்ல. என்ன மூளை இருக்கு? குருவி மூளை. கொஞ்சோண்டு இருக்கு. இத வச்சுக்கிட்டு இந்த இதுக்குள்ளேயே தான் சுத்தறான். தான் நான் அவ்வளவுதான். It's not a human mind, but having the mind of the of sparrow. He is saying that I and my family. நம்ம அம்மா வந்தா எப்படி கவனிக்கிறோம், அதே மாதிரி அவங்க அம்மா வந்தா கவனிக்கிறோம். அவங்க அம்மா வந்தா நம்ம எப்படி கவனிக்கிறோம், அந்த மைண்ட்லயே தான் செயல் பண்ணுமே தவிர ரெண்டு அம்மாங்கிற மாதிரி மைண்டை வச்சுக்கிட்டே நம்ம செயல்படும் போது பரலோகம் வந்து கிடைக்காது. We should take care of their mother as our mother and their father as our father. If we only do not work like this, we will not get heaven. நமக்கு ஒரு திறந்த ஒரு மனப்பான்மை வேணும். We should have a clear attitude. ஒரு பெரிய மனோ விருத்தி வேணும். We should have a broad mind. மைண்ட் வந்து சுருங்கிர கூடாது. மனம் வந்து விருத்தி அடையணும். Your mind should not be shrinked, but it should be broad. சாலமோனை பத்தி நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா, when we read of Solomon in the word of God, அவனுக்கு கர்த்தர் மனோ விருத்தியை கொடுத்தார். the Lord gave him a large heart. அப்படிதான் பைபிள் சொல்லுது. That is how the word of God says. அவனுக்கு தேவன் கொடுக்கும்போது மனோ விருத்தியை கொடுத்தார். The Lord gave him a largeness of heart. அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் பிரபலமான அனுபவத்துக்கு காரணம். That was the reason for his excelling. முதலாம் ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது ஞானம் புத்தி கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியை கொடுத்தார். First Kings chapter 4 verse 29, we see the Lord gave him wisdom and understanding and exceeding much and largeness of heart like the sand of the sea. எப்படி மனோவிருத்தி எவ்வளவு கொடுத்தாரா? How much did he give the largeness of heart? எப்படி? கடற்கரை மணல் அளவு. As the sand on the seashore. அந்த அளவு அவன் broad mindல இருந்தாங்க. He was such a broad-minded person. நீங்க வந்து குழந்தையா இருக்கும்போது உங்களுடைய மைண்ட் கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாம இருக்கும். வளர்ந்த பிறகு அந்த மெச்சூரிட்டி வரணும். Even when you are a child, you should have a maturity. Even as you are grown up, you should have more maturity. அடுத்ததாக nextly 2 சாமுவேல் 19:31 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2 Samuel 19:31, ரொம்ப மரியாதை செலுத்தக்கூடிய மனுஷன். he was a respectable இவன் வயசு person. 80, தாவீது ரொம்ப சின்ன வயசு. He was 80 years, but David was so young. தாவீதுனுடைய வயது ரொம்ப குறைவு. ஆனா இவன் வயசான ஆளு. ஆனாலும் தான்ட்ட இருந்ததனால அவனை வழி விட்டு அனுப்புறதுக்கு யோர்தான் மட்டும் வந்தான். David was so young, but he was so aged, but because he was with him, he came unto Jordan to send him off. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தா அவங்க போயிட்டு வரனா, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு தவன் கதவு முடிக்கும். If anybody comes to our house, they say you buy, then you will just say, oh, all right, and close your door. நல்லா நீங்க படிச்சுக்கோங்க. எப்பவுமே மத்தவங்களுக்கு நீங்க எவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்களோ அந்த அளவு தேவன் உங்களுக்கு என்ன செய்வாரு? மரியாதை கொடுப்பார். Always learn this thing as to how much you respect the others, to that extent God will respect you. நீ எந்த அளவின்படி அளக்குறாயோ அந்த அளவின்படியே உனக்கு அளக்கப்படும். To the measure you meet, to that measure will be met to you. அவன் வந்து அவன் வீட்டு வாசல்ல நின்று ராஜாவே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லல. எங்க வரைக்கும் வந்தானா? எங்க வரைக்கும் வந்தான்? நேர வந்து யோர்தான் மட்டும் வந்து அவனை வழியை விட்டு அனுப்பிட்டு விஷ் பண்ணிட்டு போனான். He did not stand in his doorstep and bid bye to the king, but he came even straight to Jordan and led him. உங்க வீட்டுக்கு யாராவது வந்தா அப்படி செய்றீங்களா? You do like this? Anybody comes to us? யாராவது வந்தா அப்படி செய்றோமா? When anybody comes to the feet, are we doing this? யோசிச்சு பாருங்க. Just think and see. ஆனா இவங்க அம்மானா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போவாங்க. அவங்க அம்மானா ரோட்லயே கதவு மூடிடுவாங்க. If it is their mother, they will go to bus stand. If it is the other one's mother, then they will close their door. இவங்க அம்மா வரும்போது லீவ் கிடைச்சிரும். அவங்க அம்மா வரும்போது லீவே கொடுக்க மாட்டாங்க. When their mother comes, there will be leave, but when the other person's mother comes, there will be no leave. அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்க படிச்சு பாருங்க. Read in Acts of Apostles. பவுல் கிளம்பின உடனே அந்த ஜனங்கள் எவ்வளவு தூரம் வந்தாங்க தெரியுமா? அவன் பின்னாலேயே அழுதுகிட்டு. When St. Paul set out, how far those people came crying behind him. அவங்க பாட்டுக்கு வந்துட்டே இருக்காங்க. They just kept on coming. ஒரு இடத்துக்கு வந்துட்ட பிறகு அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. கழுத்தை கட்டி பிடிச்சு ஓன்னு அழுதாங்க. When they came to one point, they could not do anything but just hug him and cried. அப்போஸ்தலர் 20:38 பார்த்தா பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனோடு கூட, இப்ப கப்பல்ல டிக்கெட் தான் எடுக்கல, கப்பலுக்குள்ளேயே வந்துட்டாங்க. எப்படி விட்டு போறதுன்னு அந்த அளவு அந்த ஜனங்க அந்த ஊழியக்காரன் மேல பாசம் வச்சிருந்தாங்க. Acts 20:37 and 38, we see that they all fell on Paul's neck and kissed him, and sorrowing most of them, they came even to the ship. அந்த அளவு அந்த ஜனங்கள் அவன் மேல பாசமும் அன்பும் வச்சிருந்தாங்க. To that extent, those people had love and affection on him. அப்படியே அவன் உயிரை விட்டுருவான்.
They will give their life if it is him. நம்மில் எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட உண்மையான வழிவிட்டு அந்த மரியாதை செலுத்துகிற ஒரு பழக்கம் இருக்கு? How many of us have this true way of respect? அவர்கள் 3 சத்திரம் மட்டும் என்னோடு கூட வந்தார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். They came with me even until that gateway. அந்த இடத்துக்கு பேரு 3 சத்திரம், இல்லரிக்கம் வரைக்கும் வந்தார்கள். அந்த ஜனங்க அவன் பின்னாலே வர்றாங்க. எழுக ஆண்டவருடைய வல்லமை அவர்களோடு கூட இருந்து அவங்க அழுதுகிட்டே வர்றாங்க. They came unto the third inn and those people were crying and came to that place. அந்த ஜனங்களுக்கு அவ்வளவு பாசம் இருந்துச்சு. They had so much of love on him. நமக்கு அப்படி இருக்கா? Do we have like this? நமக்கு இந்த ஜனங்களோடு எப்படி இருக்கிறோம்? How are we with our people? நீங்க எவ்வளவு மரியாதை செலுத்துறீங்க மத்தவங்களுக்கு? How much are you respecting the others? பாருங்க வயசான ஆளு ராஜாவே போய் வாரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம வீட்டுக்குள்ள போய் உட்காரல. He was such an old person. He did not say, "O king, go and come," and did not stay in his house. நீங்க போலீஸ் டிபார்ட்மென்ட்ல போய் பாருங்க. Go see in the police department. இல்ல மிலிட்டரியில போய் பாருங்க. Or go in the military and see. என்ன மரியாதை கொடுப்பாங்க தெரியுமா? What kind of respect they give. அந்த மரியாதை நீங்க பாத்தீங்களால மிரண்டுருவீங்க. If you see that respect itself, you will tremble. நான் சென்னையில சிட்டி போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் I went to the police commissioner office in Chennai. அவர் வெளியே வர்றாரு. He came out. அவருக்கு இன்னொரு இடத்துல ப்ரோகிராம். And இன்னொரு இடத்துல அவருக்கு ப்ரோகிராம். there was a program for him in another place. He set out. கிளம்புறாருன்னு உடனே என்ன மரியாதை வெளியே வர்றாரு. அவர் சும்மா நார்மலா தான் வர்றாரு. இங்க என்ன மரியாதை, என்ன விஷயம், என்ன சல்யூட், என்ன ஒரு ராஜ மரியாதை தெரியுமா? When he was coming out, he came normally, but how much of salutation and how much of wish and how much of respect they had towards him. மிலிட்டரியில அந்த காலத்திலேயே வெள்ளக்காரன் முதல்ல மரியாதையை தான் சொல்லி கொடுத்தான். In those days itself, those Britishers taught them respect. நம்ம ஆளுங்களுக்கு மரியாதைன்னா என்னன்னு தெரியாது. வந்தா வான்னு கேட்கறது தெரியாது, போறேன்னா போன்னு சொல்ல தெரியாது. பட்டிக்காட்டு ஜனங்கள் மாதிரி நம்ம டீல் பண்றோம். பட்டிக்காட்டுல ரொம்ப கலாச்சாரம் இருக்குங்க. இவனுக்கு ஸ்பிரிச்சுவல்லையும் ஒரு பட்டிக்காடு. Our people do not know how to give respect at all. If they are coming, he asked why he came, and he is very spiritually, he is very நம்ம தூக்குற பைபிள் வந்து ரொம்ப ஹானர் பண்ண வேண்டிய ஒரு இது. அப்ப நம்ம பைபிளை தூக்கிட்டா ரொம்ப மரியாதை செலுத்தணும். The word of God which we are carrying is more respectable, and if we carry the word of God, then we should pay respect. நீதான் நிருபம். You only are the iron. நீதான் நிருபம். You are the epistle. இன்னொரு பைபிளை படிக்க வேண்டாம், உன்னைய பார்த்தாலே படிச்சா போதும். If you need not read another word of God, but if they look at you, they can read. உன்னைய பார்த்து படிக்கணும். நீதான் நிருபம், அப்படிதான் பைபிள் சொல்லுது. நீங்களே நிருபங்கள். The word of God says that you are the epistle which should be read. உன்னுடைய பேச்சு, உன்னுடைய நடவடிக்கை, உன்னுடைய உடை, உன்னைய ஒருத்தன் வாசிச்சாலே போதும். உன்னுடைய பேச்சு, உன்னுடைய பழக்க வழக்கங்கள், உன்னுடைய நடை உடை பார்த்த உடனே ரைட், இது ஒரு நிருபம், நீ ஒரு சத்தியம். Your words, your actions and your talks should all prove that you are an epistle and you are the truth. அடுத்து அவன் சொல்லுகிறான். Nextly he says, 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்துல 2 Samuel chapter 19 அவன் 35 கடைசியில பார்க்கும் பொழுது verse 39 last portion, உமது அடியேனாகிய நான் ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பாரமாய் இருக்க வேண்டியது என்ன? Wherefore then should thy servant be at a burden unto my lord the king? அவன் சொல்றான் பாருங்க, நான் மத்தவனுக்கு பாரமா இருக்க விருப்பப்படல. He is saying that I do not want to be a burden to the others. எவ்வளவு ஒரு தெளிவான வார்த்தையை சொல்றான் பாருங்க. What a clear word he is saying like this. நான் வந்து யாருக்கும் பாரமா இருக்க விருப்பப்படல. I do not decide to be a burden to the others. ஒரு புருஷனோ மனைவியோ பிள்ளையோ பெற்றோனோ ஊழியக்காரனோ வயலிபர்களோ வயதிபர்களோ நாம் மற்றவர்களுக்கு வேதனையாக பாரமாக துக்கமாக ஒரு மன சஞ்சலமாக ஒரு கல்லாக நாம் இருக்கவே கூடாது. A husband, a wife, or children or servants of God or believers should not be a burden to any of them. அவன் சொல்றான், உமது அடியேனாகிய நான் இனி ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பாரமா இருக்க வேண்டியது என்ன? He is saying, why then should thy servant be at a burden unto the Lord my king? நம்முடைய ஜீவியத்துல நாம் மத்தவங்களுக்கு பாரமாகவே இருக்க கூடாது. We should not be a burden to others in our life at all. நாம் மற்றவங்களுக்கு பாரமா இருந்தா நம்ம எப்படி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும், மற்றவர் பாரத்தை நம்ம என்ன செய்யணும்? சுமக்கணும். அப்படிதான், அதான் கிறிஸ்துவின் பிரமாணம். We should only bear one another's burden, that is the law of Christ. நாம வந்து மத்தவங்களுக்கு பாரத்தை கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. We should not give our burdens to the others and sit. கலாத்தியர் 6:2 படி according to Galatians 6:2, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். You fulfill the command of Christ, carrying one another's burdens. நம்முடைய இயேசு நம்முடைய பாரங்களை அவர் சுமந்தார், பாவங்களை சுமந்தார், நோய்களை சுமந்தார். அதுபோல நாம் மற்றவர்களை சுமக்கணுமே தவிர மற்றவர்களுக்கு நம்ம ஒரு பேடனாக இருக்க கூடாது. Our Jesus carried our sins, he carried our burdens, he carried all our sickness. Like this we should be the ones who are carrying each other and not be a burden to others. அடுத்ததாக Nextly அவன் சொல்றான்,
நான் இவ்வளவு செஞ்சுட்டேன், அதனால எனக்கு உபகாரம் செய்யணும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றான். He is saying, I have done so much and do not want help, require any help for this. அவன் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? What do we do? 2 சாமுவேல் 19:36 பார்க்கும் பொழுது 2 Samuel 19:36. ராஜா இவ்வளவு பெரிய உபகாரத்தை எனக்கு செய்ய வேண்டியது என்ன? Why should the king recompense such a great reward to me? அவன் சொல்றான், ராஜா எனக்கு எந்த உபகாரமும் செய்ய வேண்டாம். No, he says the king did not want to recompense me anything. எவ்வளவு ஒரு தெய்வீகமான ஒரு சிந்தை பாருங்க. See what a divine thought he had. அவன் மைண்ட்ல எப்படி இருக்குன்னு பாருங்களா? See how his mind was. அவன் பிரதிபலனை எதிர்பார்க்காம செயல்படுத்தினவன். He activated everything without any reward. யாரும் உதவி செய்ய வரல. இவனும் இன்னும் 2 பேரும் சேர்ந்தா ராஜாவுக்கு உதவி செஞ்சாங்க. Nobody came to help him except he and 2 of the others. ஆனா இப்ப ராஜா சொல்றான், நீ வா, உன்னை ராஜ கவனிப்பு நான் கவனிக்கிறேன்னு சொல்றான். But now the king is saying, you come with me, I will look into your honor, your எந்த skin. உபகாரமும் வேண்டாம் ராஜாவே. He is saying, I do not want any reward. நம்ம என்ன செய்வோம்? What would we do? ராஜாவுக்கு நான் மெத்த கொடுத்தேன், I gave so much to the king. ராஜாவுக்கு ஆட்டுக்குட்டி கொடுத்தேன், I gave my sheep to the king. ஃபேத்தோம்ல ஃபேன் வாங்கி போட்டேன், I brought a fan for the faithful. நான் அந்த பில்லர் கட்டினேன், And I only built the hall. அந்த வெட்டி எரியுது அந்த டியூப்லைட் நான் தான் வாங்கி போட்டேன். It was that tube light which is blinking and burning, I bought it. நம்ம 35 ரூபாய் டியூப்லைட் வாங்கி போட்டு அதை வெட்டிட்டு இருக்கோம், அதை போய் சொல்லிட்டு இருப்போம். இவன் சொல்றான், எனக்கு எந்த உபகாரமும் வேண்டாம், நான் செஞ்சதை பத்தி வெளியே சொல்லவே வேண்டாம், என்னால முடிஞ்சதை நான் செஞ்சிருக்கிறேன், இதுக்கு எனக்கு உபகாரமே வேண்டாம். We would get a tube light which cost 35 rupees and which is blinking and say that I have got it, but he says I do not want any recompense of any reward. நாம் இந்த உலகத்துல சில காரியங்கள் செய்றோம், அதுக்கு நம்ம உபகாரத்தை எதிர்பார்க்க கூடாது. உபகாரத்தை எதிர்பார்க்காம இருந்தாதான் உனக்கு மறுமையில் என்ன உண்டு? பிரதிபலன். அதுங்க பொக்கிஷமா சேரும். இங்கே நீ சொல்லிட்டேன்னு சொன்னா, நான் உதவி செஞ்சேன்னு சொல்லிட்டேன்னா, இந்த உலகத்தில் நீ அடைந்து தீர்ந்தாயிட்டு. ஒரு கார் கொடுத்துருவாரு, 2 வீடு கொடுத்துருவாரு, இல்ல 2 Dress வாங்கி கொடுப்பாரு, 2 வீலர் என்னத்தையும் ஒன்று கொடுத்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி விட்டுருவாரு. If we help in this world, we should not expect any reward or recompense for it, but we should do without any expectation. If we do on earth, we will receive the reward in heaven, or he will give a car and 2 dress and a house, and with that your reward will over. ஒரு அருமையான மனிதன். He was a good man. எறும்பு போன்றவன். He was a man like iron. அவன் சாட்சி உள்ளவன். He was a man of witness. ரணவைத்தியன் அவனுக்குள்ளே உண்டு, சவுக்காரம் உண்டு, பிசின் தைலம் உண்டு. He had physician and the fuller's soap and also the balm in him. இவைகளெல்லாம் அவனுக்குள்ளேயே அவனை சரிப்படுத்தக்கூடிய சக்திகள். These are the powers which would rectify him. நல்ல பலன் உள்ள ஒரு மனிதன். He was a man who was strong. ராஜா இல்லாவிட்டாலும் பராமரிக்க கூடியவன். He was sustaining the king. எவ்வளவோ உதவி செய்த மனிதன். He helped so much. அவனுக்கு பயமே கிடையாது. He had no fear. உதவி செய்யற மனப்பான்மை தான் அவனுக்கு முக்கியம். He had the only attitude of helping. சூழ்நிலைகள் மத்தியில சிக்கினவனுக்கு உதவி செய்யக்கூடியவன். In the midst of circumstances he will help. பைபிள்ல சொல்லிருக்கு, கொலைக்கு நியமிக்கப்பட்டவனை கூடுமானால் விடுவி, பாதுகாத்துக்கொள். In the word of God it is said that whoever is being nominated to be killed, you if you is possible you deliver him. ஒரு பெரிய மனுஷன். He was a great man. மரியாதை செலுத்தக்கூடியவன். He was giving respect. மற்றவனுக்கு பாரமா இருக்க கூடாதுங்கற ஒரு சிந்தை உள்ளவன். He had a mind that he should not be a burden to the others. உபகாரத்தை எதிர்பார்க்கார். He is the one not expecting rewards. இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். Now let's come back to our subject. இவ்வளவு நல்ல தன்மைகள் இருந்தும், having all these good attitudes. 33 வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 19:33. 2 Samuel 19:33. ராஜா பர்சிலாவை நோக்கி, நீ என்னோட கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான். அடுத்து பர்சிலா ராஜாவை பார்த்து, நான் ராஜாவோட கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசு நாட்கள் எம்மாத்திரம். பாருங்க, இவ்வளவு நல்ல குணங்கள் இருந்து இப்ப ஃபைனல்ல ராஜா சொல்றாரு, நீ என்னோடு கூட எங்க வந்துரு? எருசலேமுக்கு வா. Having all these good characters, and the king now says, you come to Jerusalem along with me. இப்ப ராஜா கூப்பிடுறார், நீ எருசலேமுக்கு வா. Now the king is calling him to come to Jerusalem. நீ என்னைய பராமரிச்சிட்ட, அதனால இனிமே நான் உன்னை எருசலேமில் வச்சு பராமரிக்க போறேன், நீ என் கூடயே வா. You have thus far sustained me, hereafter I will sustain you in Jerusalem, you come with me, he says. உன்னுடைய வாழ்நாள் முழுசும் நான் எருசலேமில் வச்சு நான் உன்னை பராமரிக்க போறேன். All the days of your life I will sustain you in Jerusalem. ஆனா இந்த இடத்துல தான் இந்த பர்சிலா தவறிட்டான். It was at this point that this Barzillai made a mistake. நல்ல ஒரு ஆவிக்குரிய தன்மைகள் இருந்துச்சு, ஆனா அந்த எருசலேம் போறதுல தான் அவனுக்கு உடன்பாடு இல்லாம போயிடுச்சு. He had good spiritual attitudes, but he was not united to go to Jerusalem. இன்னைக்கு பாருங்க, அநேகர் நல்ல குணாசீலங்கள் உண்டு, ஆனா அந்த கடைசியில நித்தியத்துக்கு போற காரியத்துல
கோட்டையை விட்டுறாங்க. Today many of them having good characters, they are leaving their last position of going to eternity. இவன் கூப்பிடுறான், எருசலேமுக்கு வா, நான் வைத்து உன்னை பராமரிப்பேன். He saying, you come to Jerusalem and I will sustain you. எருசலேமின் வாழ்வை காண்பது என்பது நமக்கு கொடுக்க தேவன் கொடுத்ததான வாக்குத்தத்தம். The Lord's promises that we should see the life of Jerusalem. 128ஆம் சங்கீதத்தை பார்க்கும் பொழுது, When we read in Psalm 128, 128:5, Psalm 128 verse 5. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காணணும். அதான் தேவன் உன்னை ஒரு விசுவாசியை குறித்து வைத்திருக்கிற திட்டம். You should see the good of Jerusalem all the days of your life. That is the plan of God concerning a believer. இப்போ இவன் கூப்பிடுறான், ராஜா கூப்பிடுறான், நீ வா, ஜீவனுள்ள நாளெல்லாம் உன்னை நான் எருசலேமில் வச்சு பராமரிக்கிறேன். Now the king is calling him and saying that I will sustain you in Jerusalem all the days of your life. இந்த இடத்துல தான் அவன் சொல்றான், இல்ல நான் எருசலேமுக்கு வரல. It is at this point he says that I will not come to அருமையான Jerusalem. ஒரு வாய்ப்பு, கடைசி காலத்துல அவனுக்கு கிடைக்கிற அழைப்பை அவன் நல்ல தட்டி விடுகிறான். He had a good calling in his age times and he is just ignoring it. 37ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, Verse 37 when he அவன் see, சொல்றான், நான் என் ஊரிலே மரித்து என் தாய் தகப்பன்மார் கல்லில் அடக்கம் பண்ணும்படிக்கு உமது அடியான் நான் திரும்பி போகிறேன். and he saying, I pray thee, the servant, turn back again that I may die in mine own city and be buried by the grave of my father and mother. ரூத் சொன்ன வார்த்தை என்ன? What was the word which Ruth திரும்பி says? போவதை குறித்து பேச வேண்டாம். Do not speak about turning away. ஆனா இப்போ பர்சிலா சொல்ற வார்த்தை என்ன? But now what does Barzillai say? நான் திரும்பி போறேன். He is saying, let me turn back again. பாருங்க, நல்ல ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஓடுனவங்க இந்த லாஸ்ட் மினிட்ல அவங்க தடுமாறுறாங்க. Look at the people who are running good in their spiritual life, they are stumbling in their last moments. அவன் சொல்றான், நான் யோர்தான் மட்டும் வர்றேன், ஆனா எருசலேமுக்கு நான் வரல. He is saying, I will come on to Jordan but not to Jerusalem. நீ ஞானஸ்நானம் எடுத்தா மட்டும் போதாது, நீ எருசலேமுக்கு வரணும். யோர்தான் ஞானஸ்நானத்தை காண்பிக்கிறது. Not sufficient, you are coming to baptism, you should come to Jerusalem. கிறிஸ்தவ வாழ்வில் வருகிற போராட்டங்களை காண்பிக்கிறது. That shows the struggles you have in the Christian life. கர்த்தருக்காக நிற்கிற ஒரு தன்மையை காண்பிக்கிறது. It shows the attitude of standing for the Lord. இந்த இவன் சொல்றான், நான் யோர்தான் மட்டும் வருவேன், ஆனா எங்க வர மாட்டேன்? எங்க வர மாட்டேன்? எருசலேமுக்கு வர மாட்டேன். He is telling, I will come over unto Jordan, not to Jerusalem. இவன் சொல்றான், இல்ல நீ வா, என்னோடு கூட வா, உன்னை கடைசி வரைக்கும் வச்சு பராமரிக்கிறேன்னு சொல்றான். And he is telling, no, you come along with me and I will sustain you till the end. அருமையான ஒரு சான்ஸை நழுவ விட்டவன். It's such a beautiful chance that he left. ஒரு பெரிய கிருபையை நஷ்டப்படுத்தி விட்ட ஒரு மனிதன். It seems like he lost a great grace. எல்லாம் பாருங்க, இந்த ரன்னிங் ரேஸ்ல ஓடுவாங்க, இவர்தான் ஜெயிப்பாருமாங்க. லாஸ்ட் ரவுண்ட் வரும்போது கீழே விழுந்துருவான், இல்லாவிட்டா அவனால முடியாது, ஏதாவது ஒரு பாதிப்பு வந்து விட்டுருவான். When we see the people running in the running race, it will seem as though he is going to win, but at the last moment he might fall or he might not be able to run. Some effect is getting over him. எக்ஸாம்ல நல்லா எழுதிடுவாங்க. Some of them will write good in the exams. கடைசி ஏதாவது ஒண்ணுல லேசா மிஸ் பண்ணிடுவாங்க, அந்த 100க்கு 100 அவங்கள விட்டு போய்டும். And the last part they will miss it and lose the 100. கலாத்தியர் சபை அப்படித்தான் இருந்தது. It was Galatian church like this. நன்றாய் ஓடினீர்களே, கேள்வி கேட்கப்படுகிறது. And the question is asked, you have run well. இப்பொழுது உங்களை தடை செய்தவன் யார்? Now who has hindered you? அதுபோல பர்சிலாவே, நீ நல்லா இருந்த ஒரு ஆளாச்சே, நீ ஏன் எருசலேமுக்கு வரக்கூடாது? But now, O Barzillai, you are a good person, why should you not come to அவனே Jerusalem? வாயத்திறந்து சொல்றான், யோர்தான் மட்டும் வருவேன், ஆனால் எருசலேம் நான் வர மாட்டேன், விட்டுருங்கன்றான். He is opening his mouth and saying, I will come on to Jordan, but I will not come to Jerusalem, you leave me. எருசலேம் சபையை காண்பிக்கிறது. Jerusalem shows the church. எருசலேம் பரலோகத்தை காண்பிக்கிறது. Jerusalem shows heaven. ஒரு தெய்வீக வாழ்வை காண்பிக்கிறது, தெய்வீகத்தின் பூரணத்தை காண்பிக்கிறது. It shows a divine life and the perfection of divinity. ராஜா திரும்ப கூப்பிட்டு பார்த்தான். The king kept on repeatedly asking, நீ வா, நான் உன்னை வச்சு கடைசி வரைக்கும், நீ என்னைய பராமரிச்சிட்டு இல்லையா, நான் இனிமே சாகுற வரைக்கும் உன்னைய பராமரிக்கிறேன். you come and you have sustained me, and as long as you are alive, I will sustain you. நான் இல்ல, நான் யோர்தான் மட்டும் வர்றேன், என்னைய விட்டுருங்க. He said, I will come to Jordan, you leave me. என் பிள்ளை வேணா வரும், அவனை வேணா நீங்க கூட்டு போங்கன்னு சொன்னான். If you want, you take my servant with you. இப்படியா நம்ம விட்டுருக்கிறது? And should we do like this? 39ஆம் வசனம் வாசிங்க. Verse 39 we see. ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்தபோது ராஜா பர்சிலாவை முத்தமிட்டு அவனை ஆசீர்வதித்து தானும் கடந்து போனான். அவனோ தன்னிடத்திற்கு திரும்பி போய்விட்டான். பாத்தீங்களா, ராஜா எருசலேம் சிங்காசனத்துக்கு போனான், பர்சிலா திரும்பி தன்னிடத்துக்கு போய்விட்டான். And the king went to Jerusalem to his throne, but Barzillai went back to his இது place. கடைசி நேர பின்மாற்றத்தை காண்பிக்கிறது. This shows the backsliding in the last moments. நம்முடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கணும்? சம்பூர்ணமா இருக்கணும்.
Although our beginning is meager, our end should be perfect. இவனுடைய வாழ்க்கையில உள்ள பெரிய இது என்னன்னா அந்த கடைசி நேரத்துல மிஸ் பண்ணிட்டான். A great drawback in his life is he missed in the last moment. ஒரு சிலர் எல்லாம் 20 வருஷம் 30 வருஷம் சபையில இருந்துட்டு திடீர்னு பின்மாறி போய்டுவாங்க. Some of them being in the church for 20-30 years will suddenly backslide. விசுவாசத்தை விட்டுருவாங்க. They will leave their faith. பிரதிஷ்டை நஷ்டம் அடைஞ்சிரும். They will lose their consecration. தோல்வியை சந்திச்சிருவாங்க. They will face failures. அந்த கடைசி நிமிடம் அவங்களுடைய ஓட்டம் ஜெயமா முடியாது. The last moments will not be a victorious end. தயவு செய்து நாம் அப்படி இருக்க கூடாது. We should please not be like that. அவன் நல்ல இரும்பு போன்ற மனுஷன், நல்ல ரொம்ப டீசன்ட்டான ஆளு, ரொம்ப ஹானர் பண்ற ஆளு, ரொம்ப மரியாதை தெரிஞ்சவன், ஆனா சான்ஸை பயன்படுத்தல. He was a man like iron. He was a respectable person. He was a very great man, an honorable one, but he lost it in the last moments. தேமாவை பத்தி பைபிள்ல சொல்லி இருக்கு, அவன் பவுலோட சேர்ந்து அடிபட்டு ஜெயில கிடந்த ஒரு ஆள். When we read about Demas, he was in prison along with Paul when was beaten in jail. கடைசி காலம் வரும்போது கொஞ்ச காலம் வெளியே வந்தபோது இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து போய்விட்டான். But when the last times came, when he came out, and he lusted for the world and went off. யூதாஸ் பாருங்க, நல்லா ஊழியம் செஞ்சான், திடீர்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு பணாசை வந்துச்சு, கடைசியில ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க முடியவில்லை. Judas also did a good ministry, but because of covetousness he could not victoriously lead his life. அதுபோல நமக்கு கடைசி நேரத்துல பிசாசு பல கண்ணிகளை வைப்பான், ரொம்ப கவனமா இருக்கணும். Like this, in our last moments Satan will keep snares. We should be very careful about it. அருமையான சான்ஸ், எருசலேம் வா. A beautiful chance to come to Jerusalem. அவன் கூப்பிட்டா போறதுக்கு ரெடியா இருக்கான். Everybody is waiting eagerly to go when he's ராஜா calling. கூப்பிட்டா போதும்னு சொல்லி. To go when the king calls. மேவி போசேத்தை ராஜா கூப்பிட்டான், ராஜா மேவி போசேத்துக்கு காலே கிடையாது, ஆனா டெய்லி அந்த சாப்பாடு எருசலேமில் இருந்து ராஜா கூட புசித்து ஓட்டத்தை முடித்தான். Mephibosheth, he did not have feet at all, but he dined with the king every day. என்ன குறைகள் இருந்தாலும் என்ன பலவீனம் இருந்தாலும் எருசலேமை விட்டு நம்ம போய்விடக் கூடாது. அழைப்பு கிடைச்சா எருசலேமுக்குள்ளே நுழைந்து விட வேண்டும். Whatever might be parts, we should not go away from Jerusalem. If we have a calling, we should enter Jerusalem. எத்தனை பேர் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? How many of you will humble yourself and எருசலேமுக்கு வா. Come to Jerusalem. அவன் சொன்னான், நான் வர மாட்டேன். I will sustain you there. இல்ல நீ வா, நான் உன்னை பராமரிப்பேன். Or you come there and I will sustain you. எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். You shall see the life of Jerusalem. நான் இல்ல, எனக்கு இனிமே ஒண்ணும் வேண்டாம், நான் திரும்பி போகிறேன். I do not want anything, but I will turn back, he said. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இலக்கை நீங்கள் கடைசி நேரத்தில் விட்டுவிடக் கூடாது. Beloved children of God, you should not leave your mark at the end. இலக்கை தவறவிடக் கூடாது. You should not let your goal. கைலார் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். Let's humble ourselves in the presence of God. நமக்கு இரும்பை போன்ற ஒரு தன்மை, உறுதித்தன்மை நமக்கு கிடைக்கட்டும். Let's the firmness or the character of iron found in us. சாட்சியாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். Let us give ourselves as testimonies. எந்த சூழ்நிலையிலும் நமக்குள்ளே ஒரு ரணவைத்தன் இருந்து கொண்டே இருக்கட்டும். In any situation there should be a power within us. நமக்குள்ளே ஒரு ரணவைத்தியன் இருக்கட்டும். There should be a physician always within us. நமக்குள்ளே அந்த பலன் குன்றாமல் காணப்படட்டும். And the strength should not wax within us. சபையை, ஊழியத்தை, மற்றவர்களை நாம் பராமரிக்கக்கூடியவர்களாய் மாறுவோம். We should be the ones sustaining the church, the servants of God and everyone. மரியாதை செலுத்தக்கூடியவர்களாய் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். You should learn to respect everyone. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நான் மற்றவர்களுக்கு பாரமா இருக்க கூடாது. In any situation, Lord, I should not be a burden to the others. எந்த உதவி செய்தாலும் உபகாரத்தை எதிர்பாராமல் செய்யுங்கள், கர்த்தர் உங்களுக்கு உபகாரம் தருவார். Whatever help you render, you do not expect any reward, but the Lord shall reward you. திரும்பி போகிற சிந்தை உங்களுக்கு வேண்டாம். You should not have the mind to turn back. கர்த்தாவே, என்னுடைய இலக்கு எருசலேம். Lord, your goal is Jerusalem. அந்த இலக்கை நான் தவறவிடவே கூடாது. I should not let loose of that mark. எப்பொழுது நீர் அழைத்தாலும் அந்த எருசலேமுக்கு நான் வந்து சேர வேண்டும். Whenever you should call me, I should come to Jerusalem. எருசலேமின் வாழ்வை காண எனக்கு அருள் செய்யும் ஆண்டவரே. You grant to me that I might see the days of எல்லா கண்களை Jerusalem. மூடி ஒப்பு கொடுப்போம். Let us all close our eyes and eat ourselves. எருசலேமுக்கு கர்த்தர் அழைக்கிறார், திரும்பி போக நம்மை அழைத்து கொண்டு வரவில்லை. The Lord is calling us to Jerusalem and not to go behind. நாம் சீயோனுக்கும் எருசலேமுக்கும் உள்ளவர்கள். We belong to Zion and Jerusalem. நாம் யோர்தான் மட்டும் வந்து திரும்பி போகிறவர்கள் அல்ல. We are not the ones to go back from Jordan. இந்த ஓட்டத்தை நாம் ஜெயமாய் முடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. It is needful for us to victoriously finish this race. கர்த்தாவே, என்னுடைய ஓட்டத்தை நான் ஜெயமாய் முடிக்க எனக்கு அருள் செய்யும் என்று ஒரு விசை கேட்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தட்டும், கிருபையினால் முடி சூட்டுவாராக. Let us ask God to strengthen us once again that we might go to Jerusalem and the Lord will give us grace and crown us with his graces. Amen. Hallelujah. 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 Praise you God. Hallelujah. Tudabaka tudabanya. Amen. ரெண்டே நிமிஷம் முழங்கால் போட்டு கர்த்தாவே, ஆமென், என்னை பர்சிலாவாய் மாற்றும். ஆனால் அதே நேரத்தில் அவன் எருசலேமை விட்டது போல நான் என்னுடைய இலக்கை விடக்கூடாது கர்த்தாவே. அவனுக்குள்ள எவ்வளவோ தெய்வீக சுபாவங்கள் இருந்ததே, அதெல்லாம் எனக்கு தார்.
நாம் ஒரு சத்தியத்தை கேட்கும் போது நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அதில் இருந்த நன்மைகள் எல்லாம் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில் உள்ள தீமையான காரியங்களை நாம் ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தாவே எருசலேமுக்கு வா என்று அழைக்கும் பொழுது உடனே அவன் வந்திருக்க வேண்டுமே. அவனுடைய மகன் கிம்காம் எருசலேமிலே போய் சகல நன்மைகளையும் அனுபவித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீசஸ், 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 ஜீசஸ். ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென். தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படியுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். இவ்வளவு நாள் அந்த பரிசிலாய் இவ்வளவு நாள் வாழ்ந்தோம். கடைசியில ராஜாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டான். இத்தனை வருஷம் இந்த மார்க்கத்தில் நீ வந்துவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால், நடத்திப்புக்கு கீழ்ப்படியாவிட்டால், உனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நீ கீழ்ப்படியாவிட்டால் என்ன பிரயோஜனம்? பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் அல்லவோ உத்தமம். 80 வயது வரை நீ வாழ்வது முக்கியம் அல்ல. ராஜாவை பராமரித்தது முக்கியம் அல்ல. சாதனைகள் முக்கியம் அல்ல. கடைசியில் உன்னுடைய கீழ்ப்படிதல் தான் முக்கியம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், 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 ஆமென். தேவனுடைய வசனம் கேட்கும்போது உங்களை ஒப்புக் கொடுங்கள் பிரியமானவர்களே. ஹalleluya. கர்த்தாவே என்னை உறுதியாய் மாற்றும் ஆண்டவரே. மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு பண்பு எனக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. மற்றவர்களை நேசித்து மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சிந்தை உள்ளவனா என்னை மாற்றும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் உதவி செய்யக்கூடியவனாய் பராமரிக்கக்கூடிய கிருபை தாரும் ஆண்டவரே. ஹalleluya. உபகாரத்தை நான் எதிர்பார்க்க கூடாது. மற்றவர்களுக்கு நான் பாரமா இருக்க கூடாது. வா என்று நீர் அழைக்கும் பொழுது நான் உம்மிடத்தில் வந்து சேர வேண்டும். அந்த எசேக்கியாவை போல நான் வரமாட்டேன் என்று நான் சொல்லக்கூடாது. எப்பொழுது என்னை அழைத்தாலும் நான் உம்மை சந்திக்கக்கூடியவனா என்னை மாற்றும். ஆமென். ஆம். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசிலாவை போல கர்த்தர் நம்மை மாற்றி ஒரு இரும்பை போன்ற ஒரு திடமுள்ளவளாய் கர்த்தர் நம்மை மாற்ற முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே எருசலேமில் வாழ்வை கண்டு மகிமையிலே எருசலேமில் வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் ஒரு உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise. கடைசி நேரத்தில் பரிசுலாவை போல அந்த மேன்மையை இழந்து விடக் கூடாது. நாம் அந்த மேன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.